ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ரேங்கடில் வந்து மாஸ்டர் அடிக்க போகிறோமா போகலையான்னு நமக்கு வந்து தெரியல. நம்ம வந்து எப்படி ஆட்டும், நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் நமக்கு வந்து டீமில் வந்து சப்போர்ட் இல்லை. நம்ம டீம்மேட் வந்து ஒரு 3 மேட்ச் வராங்க, அதுக்கடுத்த 3 மேட்ச் நம்ம கூட விளாட வர்றது கிடையாது. யாராட்டும் விளாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரெண்ட் ரீஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என் யூஐடியும் வந்து கொடுக்கணும்னா சொல்லுங்கள். நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரீஸ் கொடுத்து விளாட வந்தீங்கன்னா வாங்க. நம்ம வந்து யாரையும் வந்து நீங்கள் எந்த ரேங்கில் நீங்கள் வந்து பிரான்ச்சில் இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்குது வரான்னு சொன்னீங்கன்னா வாங்க. நான் வந்து யாரையும் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யார் கூடனாலும் விளையாடுவோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வராங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து மேட்சை பார்ப்போம் மக்களே. நம்ம வந்து ஐக்கிறத நம்ம பேசிக்கலாம். பத்திலாம் இதுதான் ஃபஸ்ட்டு கில்லு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரேங்கில் வந்து ஒரு 10 கிலோ அடிக்க சொன்னார். அதை வந்து இந்த மேட்ச்சில் வந்து நான் அடித்தேன். கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடணும்ல மக்களே. நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க்கு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டாஸ்க்கு வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகலை. இந்த சீசன் குறையும் போது நான் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு கரெக்டான டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து எடுத்துட்டேன். என் டீம்காரங்க வந்து வண்டியில் போகிறாங்க, இதில் போகிறாங்க. ஆனால் இந்த 10 கிலோ வந்து நான் லாஸ்ட்டு ஜோனில் தான் அடித்தேன். இந்த வந்து மாஸ்டர் லாபி தான் மக்களே. நான் வந்து இது வந்து ஹீரோக்கெல்லாம் போய் ஒரு 4 ஸ்டார் இருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் நடக்கும்போது மேட்ச் வந்து வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆகும். நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தான் நான் இன்னும் வீடியோவே போடல. இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல மக்களே. நம்ம வந்து வீடியோ போடுவோம். நமக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால தான் நம்ம வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல. நான் வந்து நம்ம யூடியூப் சேனல்லேருந்து இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் வந்து வீடியோவே போடாமல் போயிருப்பேன் கண்டிப்பாக. நம்ம வந்து சப்போர்ட்டு நான் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து 10 சப்ஸ்கிரைபரில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 10K போயாச்சு. நம்ம வந்து முன்னாடி வந்து யார்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு நான்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அப்போலாம் அந்த சேனலில் போய்ட்டு மக்களே. நமக்கு வந்து 2வது ஒரு சேனலில் வந்து இதை வந்து வாய்ஸ் கொடுத்தே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுறோம். யாருக்கெல்லாம் நம்ம வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா கீழே வந்து ஓபின் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மக்களே. நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து 2 பேர் கிடந்தாங்க. நம்ம வந்து 1 கிலோ அடித்தாச்சு. இன்னொருத்தன் வந்து அந்த முக்கில் வந்து குளோவால் போட்டு உட்காந்துருப்பான். அவனை எப்படியாட்டும் அடிக்கணும்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சுற்றி நிறைய எனிமி மக்களே. நம்ம டீம்காரங்க இந்த டீம் வந்து வேறு லெவலில் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து ஓசிக்கில் நம்ம வந்து தட்டி விட்டாச்சு. இந்த மேட்ச் நம்ம ஓசிக்கில் அடிப்போன்னு நமக்கே தெரியாது. ப்ரோ ஷாரி ப்ரோன்னு சொல்லிவிட்டு அவர் கூடயே அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன். சம்முன்னு அப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம டீமில் ஒரு டிக்கெட்டாக அப்படி டம்முன்னு போயிட்டு இருந்தாங்க. ஒரு டிக்கெட் இப்போ விழுந்துடும். அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு 3-4 பேர்கிட்ட இருந்தாங்க. நம்ம வந்து ஓல்டு பிளேயர் மக்களே. நமக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்குவாட் வந்து எமௌண்ட் போட்டாங்க. நான் வந்து வீடியோலாம் எடுக்கலை. ஆனால் நம்ம இந்த மேட்ச்சில் வந்து ஓல்டு பிளேயர் ஸ்குவாடை வந்து அடிக்கிறத மக்களே ஹைலைட்டு. அவனும் வந்து நினச்சிருந்தானுன்னா நம்மளை வந்து ஜம்முன்னு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து அடி வாங்கினானுல, அதுதான் நமக்கு ப்ளஸ் மார்க் ஆகிட்டு. நம்ம வந்து இந்த இடத்துலையே நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து 3 பேர்கிட்ட இருந்தாங்க. ஒருத்தன் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான். இந்த டீமில் வந்து இருக்காங்க. நம்ம வந்து இந்த பைக்கை வந்து கொளுத்தி விட்றோம். ஏன்னா தம்பி அப்படியில் பைக்கில் வந்து ஏற்றி போடுவாங்க. லாஸ்ட் ஜோனில் வந்துக்கிட்டு எவனா இங்கேருந்து அடித்தான் மக்களே. அந்த வீட்டு மேலே வந்து 2 பேர் இருக்கானுவன். ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னா லாஸ்ட் ரவுண்டில் அவனு 2 பேர் தான் நம்மளை வந்து அடிக்க பார்ப்பானு. நான் வந்து பங்கமாக அடித்து சோலையை முடிச்சு விட்டுட்டான் அவங்கள. நீங்கள் பாருங்க, பின்னாடி ஏறி வந்துட்டான் மக்களே. அங்கே ஒரு குளோவலாக போடக்கூடாது தம்பி அப்படியில் அங்கேருந்து யூஎம்பியில் வச்சு அடிக்கான். இங்கே ஏறி வந்துட்டான். கண்டிப்பாக இவனை அடிச்சிருவான் மக்களே. பாருங்களேன், மெடிக்கிட்ட போட்டு விட்டாச்சு. 2 பேரா இந்த பாருங்க 2 பேரும் ஓல்டு பிளேயர் மக்களே. டீம் வைப்பாக பண்ணியாச்சு. லாங்கில் இருக்காங்க 2-3 பேர்கிட்ட. இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேர் இருக்கோம். இனிமேல் ஒரு 4 பேர் இருக்காங்க. லாஸ்ட்டு டீம்மேட்டு நம்ம பறி கொடுக்குற தருணம் இந்த தான் மக்களே இருக்குது. நம்ம டீம்மேட்டு இப்போ செத்து போயிட்டார். இவரை காப்பாற்ற போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு வந்து இப்போது 2500 டோக்கன் இருக்குது. இப்போ ரிவைவ் பண்ண நம்ம உள்ளே போனால் நம்ம கண்டிப்பாக செத்து போயிடுவோம். தெரிஞ்சுட்டே இந்த படிக்குள்ளே இருந்து உள்ளே போனேன். 4 பேரும் ஒரு ஸ்குவாடாக இருந்தானோன்னா நம்ம இப்போ வந்து மட்டையாயிரும். ஆனால் இந்த இடத்துல ஸ்குவாடெலாம் இல்லை. 2 பேர் இருந்தானு மக்களே. போய் சொல்லக்கூடாது, 2 பேர் இருந்தானுவேன். 2 பேருக்கும் நல்லா டேமேஜ் கொடுத்து அடி மண்டையிலேயே போட்டாச்சு. இன்னும் இந்த டீம்காரனுமே ஒருத்தன் இருக்கான் மக்களே. அடுத்த சோழ ஒருத்தன் இருக்கான். ஆனால் 2 பேரும் மேலே தான் இருக்கானுவே. எப்படி என்ன அடிக்காமல் இருந்தானுன்னு தான் எனக்கு காமெடியாக இருந்துச்சு. நான் வந்து சுற்றி உள்ளேயும் போய் பார்த்தேன். எவனாடி எனிமி இருக்கானு பார்த்துட்டு இருந்தேன். 3 பேர் இந்த பாருங்க டேமேஜ் ரொம்ப கொடுத்து போட்டான்.
ஆனால் இப்போ நாக்காவன் அவன் வந்து டிமிட்ரி போட்டு எந்திரிச்சு ஓடி வருவான். இப்போ மேலேருந்து லாஸ்ட்டு ஒருத்தைய குதிப்பான் பாருங்க. எப்படின்னாடா அது தம்பி மொத்தமாக குதித்து சாவடிச்சிருந்தா கூட 2 பேர் சாவடிச்சிருக்கலாம் மக்களே. இவனுக்கு ஆடு போயா கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள் மேலேருந்து அடிக்கான், இப்போ குதிப்பான். நான் இதில் போய் லேங்மின்னு தான் வைப்பேன். என்கிட்ட அவன் ஓடி போயிடுவான் தள்ளி. அவனை அடித்து நம்ம வந்து போய் அடிச்சாச்சு மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.